ஃப்ரெண்ட்ஸ் 2024 T20 உலகக்கோப்பை ஸ்குவாட் அதிகாரப்பூர்வமா ஐசிசி வெளியிட்டிருக்காங்க. ஸோ இன்னைக்கு நம்ம வீடியோவில் இந்த ஸ்குவாட் எப்படி இருக்கு, இந்திய அணி யார் யார் கூட எப்போ மோத போறாங்க, ஸோ 4 குரூப்ல இருக்கக்கூடிய அணிகள் இந்த T20 உலகக்கோப்பை தொடர் எப்படி நடந்து எப்படி முடிய போகுது அப்படிங்கிறத பத்தி தான் பார்க்க போறோம். முதல்ல T20 உலகக்கோப்பை தொடர் ஜூன் மாதம் அமெரிக்கா மற்றும் வெஸ்ட் இண்டீஸ்ல நடக்க போகுது. T20 உலகக்கோப்பையில 20 அணிகள் பங்கேற்க போறாங்க. எப்போதுமே உலகக்கோப்பையில 16ல இருந்து 14 அணிகள் மட்டும்தான் பங்கேற்பாங்க. ஆனா இந்த வாட்டி 20 அணிகள் பங்கேற்கிறாங்க. 20 அணி இருக்கிறதுனால மொத்தம் 4 அணியா பிரிச்சிருக்காங்க. குரூப் ஏ, குரூப் பி, குரூப் சி, குரூப் டின்னு 4 அணிகள் பிரிச்சிருக்காங்க. இதுல இந்திய அணி குரூப் ஏல இருக்காங்க. ஸோ குரூப் ஏல இந்தியா, பாகிஸ்தான், அயர்லாந்து, கனடா, யுஎஸ்ஏ இருக்காங்க. குரூப் பில இங்கிலாந்து, ஆஸ்திரேலியா, நமீபியா, ஸ்காட்லாந்து, ஓமன் இருக்காங்க. குரூப் சில நியூசிலாந்து, வெஸ்ட் இண்டீஸ், ஆப்கான், உகாண்டா, பப்புநூனியா இருக்காங்க. குரூப் டில சவுத் ஆப்பிரிக்கா, ஸ்ரீலங்கா, வங்கதேசம், நெதர்லாந்து, நேபாள்னு தரமான அணிகள் குரூப் சில இருக்காங்க. ஸோ குரூப் ஏல இந்தியாவும் பாகிஸ்தானும் இருக்கிறதுனால இந்தியாவும் பாகிஸ்தானும் குரூப் போட்டிகள்லேயே பார்த்தீங்கன்னா மோத போறாங்க. இந்த குரூப் போட்டிகளில் ஜெயிக்கிற முதல் 8 அணிகள் சூப்பர் 8க்கு தகுதியாவாங்க. சூப்பர் 8ல முதல் 4 இடம் பிடிக்கிற அணி அரையிறுதிக்கு தகுதியாவாங்க. ஸோ அரையிறுதியில் ஜெயிக்கிற அணி ஃபைனலில் மோதுவாங்க. ஃபைனலில் ஜெயிக்கிற அணிக்கு கோப்பையை கொடுப்பாங்க. இப்படிதான் இந்த T20 உலகக்கோப்பை தொடர் ரொம்ப கிராண்டா நடக்க போகுது. ஸோ இந்திய அணி யார் யார் கூட எப்போ மோதுறா அப்படிங்கிறத பார்த்துருவோம். இந்திய அணி ஜூன் 5ஆம் தேதி அயர்லாந்து கூட நியூயார்க்ல மோதுறாங்க. அடுத்ததா ஜூன் 9ஆம் தேதி இந்தியா விசஸ் பாகிஸ்தான், இவங்க 2 பேரும் நியூயார்க்ல மோதுறாங்க. இந்த வேர்ல்டு கப் போட்டிகள்லேயே இந்த போட்டி தான் ஒரு மிகப்பெரிய எதிர்பார்ப்பு மிக்க போட்டியா இருக்கும். ஏன்னா இந்தியா பாகிஸ்தான் போட்டினாலே அந்த இடத்துல பல சம்பவங்கள் இருக்கும். ஸோ அதனால இந்தியாவும் பாகிஸ்தானும் ஜூன் 9ஆம் தேதி நியூயார்க்கில் T20 வேர்ல்டு கப்பில் மோத போகிறாங்க. கண்டிப்பாக ஒரு சம்பவம் நிறைந்த போட்டியாக இந்த போட்டி இருக்கும். ஸோ அடுத்ததான் யுஎஸ்ஏ கூட ஜூன் 12ஆம் தேதி நியூயார்க்கில் இந்திய அணி மோதுறாங்க. அடுத்ததாக கனடா கூட ஜூன் 15ஆம் தேதி புளோரிடா மைதானத்தில் மோதுறாங்க. ஸோ குரூப் ஏல இருக்கக்கூடிய இந்தியா, பாகிஸ்தான் கண்டிப்பாக மீதம் இருக்கக்கூடிய 3 அணிகளை வீழ்த்தி குரூப் ஏல முதல் 2 இடம் பிடிச்சு கண்டிப்பாக சூப்பர் 8க்கு தகுதியாயிருவாங்க. ஸோ இதனால இந்தியாவும் பாகிஸ்தானும் குரூப் போட்டிகளை மட்டும் மோதாம சூப்பர் 8லையும் மோதுவாங்க. அங்க ஜெயிச்சா அரையிறுதிலையும் மோதுவாங்க. அங்க ஜெயிச்சா ஃபைனல்லையும் இந்தியாவும் பாகிஸ்தானும் மோத வாய்ப்புகள் அதிகமாக இருக்கு. ஸோ நீங்க சொல்லுங்க, இந்த உலகக்கோப்பை ஸ்குவாட் எப்படி இருக்கு? ஸோ இந்தியா பாகிஸ்தான் போட்டியில இந்திய அணி ஜெயிப்பாங்களா? இந்திய அணி ஃபைனல் வரையும் போய் கோப்பையை வெற்றி பெறுவாங்களா? அப்படிங்கிற கருத்தை கமெண்ட் லீவ் பண்ணுங்க. இந்த பிடித்திருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.